வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, செத் ரோல்லின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம்ல வந்து 3வது நபர் வந்து இப்போ வந்து கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாரி, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டுருக்கு. அது மேபி யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா இப்ப இருக்கு. அத வந்து நான் வந்து ரிலேட்டடா நான் சொல்றேன். அதாவது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலா உங்கள்ட்ட நான் சொன்னேன்னா மட்டும் தான், இதுக்கான ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அது இல்லாம இந்த ஸ்டோரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட்லி ஒரு நம்பர் 1 ஒரு ஸ்டோரி லைனா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து WWE தரப்புலருந்து சொல்லப்படுது. அது இல்லாம இந்த ஒரு ஃபேக்ஷன் தான் WWEல வந்து இனிமே இருக்க போகுது அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ வந்து ஒரு கிளிப்ஸ் வந்து உங்கள்ட்ட நான் காட்டுறேன். அதாவது உங்களோட ஸ்க்ரீன்ல வந்து இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல, அதாவது தி அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு ஃபேக்ஷன். அதாவது 2014ல இருந்துச்சு இந்த ஃபேக்ஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ராண்டி ஓர்டனா இருக்கட்டும், நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. அதுலேருந்து நம்மளுடைய அத்தாரிட்டிக்கு எதிரா இருந்தது யாரு அப்படிங்கிறது அந்த ஷீல்டு தான். ஷீல்டுல வந்து இவங்க 3 பேர் இருக்காங்க. ரோமன், செத், நம்முடைய டீனாமிஸ். இவங்க 3 பேர் இருக்காங்களா, அதே சேம் டு சேம் கீழ இருக்குது. அதாவது இப்போ 2025ல இதே இப்போ வந்து நம்முடைய அதே நம்முடைய செத் ரோல்லின்ஸும் நம்முடைய பிரான் பிரேக்கரும் ஒரு ஃபேக்ஷன்ல இருக்காங்க. இங்கிட்டு வந்து யாரு இருக்காங்க, அதாவது நம்முடைய செத் ரோல்லின்ஸும் பிரான் பிரேக்கரும் எதிர்த்து இங்கிட்டு யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய செமி ஜெயின், நம்முடைய சிஎம் பங்க், ஜே உசோ. இத அப்படியே நீங்க வந்து ஆர்டர் வைஸா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து 2024ல அத்தாரிட்டிக்கு வந்து எதிரா இருந்தது யாருன்னா ஷீல்டு. அந்த ஷீல்டுல வந்து ஃபர்ஸ்ட் அங்கிட்டு வந்து சேர வச்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய செத் ரோல்லின்ஸ் தான். அதே இங்கிட்டு வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் நம்முடைய செத் ரோல்லின்ஸுக்கு எதிரா இருக்கிறது யாருன்னு கேட்டா, நம்முடைய செமி ஜெயின், நம்மளுடைய சிஎம் பங்க், அது இல்லாம நம்முடைய ஜே உசோ. அதே இங்கிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து யாரு சேர வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, அதே நம்மளுடைய செமி ஜெயின் தான். ஆனாலும் இந்த ஸ்டோரி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து WWE வந்து 2014லயே இந்த ஒரு ஸ்டோரிய வந்து WWE வந்து பண்ணிட்டாங்களாம். அந்த ஒரு ஸ்டோரிய தான் இப்போ திரும்பி எடுத்து இந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டோரிய வந்து அப்படியே பண்ண போறாங்க. அதாவது காப்பி டூ காப்பி அப்படிங்கிற மாரி இதுக்கு 2014ல வந்து அந்த ஒரு ஸ்டோரிய வந்து WWE டெவலப் பண்ணாங்கல்ல. அதாவது நம்முடைய ட்ரிபிள் ஹெச், நம்முடைய ராண்டி ஓர்டன் இவங்க 2 பேரும் தான் இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன்ல இருந்தாங்க. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கப்ப அத்தாரிட்டிய வந்து எதிர்த்து நின்னது யாரு அப்படின்னு கேட்டா, த ஷீல்டு தான். அதாவது அந்த ஷீல்டுல வந்து நம்முடைய செத் ரோல்லின்ஸ், டீனா மிர்ஸ், ரோமன் ரெய்ன்ஸ் இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்முடைய செத் ரோல்லின்ஸ் தான் நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட அந்த சேர்ல அடிச்சு அந்த அத்தாரிட்டிய விட்டு, அதாவது அந்த ஷீல்டுலேருந்து வெளிய வந்து அத்தாரிட்டியோட நம்முடைய செத் ரோல்லின்ஸ் தான் ஜாயின் பண்ணாரு. ஆனாலும் அப்பயும் சரி, அது நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து ரோமன் ரெய்ன்ஸ அடிச்சுட்டு அத்தாரிட்டில வந்து ஜாயின் பண்றப்பயும் சரி, அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 டீமுக்கு வந்து ஆகாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியல்லாம் போச்சு. ஆனாலும் அது எல்லாமே தவிர்த்துட்டு, அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒரு நல்லவன் மாரி நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து அந்த ஷீல்டுல இருந்துகிட்டு, கடைசியில நேரம் கிடைச்சப்போ நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட வந்து அந்த சேர்ல அடிச்சுட்டு, நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ வந்து பழி வாங்கிட்டு, நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து அத்தாரிட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார்ல. அதே மாரி அந்த சேம் டு சேம் வந்து இந்த ஒரு ஸ்டோரிய வந்து இப்போ நடத்த போறாங்களா. அதாவது இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்மளோட WWE வந்து பிரான் பிரேக்கர், செத் ரோல்லின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க், செமி ஜெயினுக்கான அந்த டாக் டீம் மேட்ச வந்து நம்மளோட WWE வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இதுல வந்து நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் கேம வந்து விளையாண்டுருவாரு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அது என்ன கேம் அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து அந்த ஷீல்டுல இருக்கப்ப எப்படி ரோமன் ரெய்ன்ஸுக்கு முதுகுல அடிச்சுட்டு, சேர்ல வந்து அடிச்சுட்டு அத்தாரிட்டி கூட போய் ஜாயின் பண்ணாரோ, அதே மாரி இங்க வந்து நம்முடைய ச சேமி ஜெயின் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க அடிச்சுட்டு, அதாவது அவருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு, நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து நம்முடைய செத் ரோல்லின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம்ல வந்து மேபி இணைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாரி இப்போ அதிகமா இப்போ சொல்லப்படுது நண்பா. ஏன்னா இது எல்லாமே ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டா அது உண்மதான். அது இல்லாம இந்த ஒரு ஸ்டோரிய வந்து WWE வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அது இல்லாம இந்த ஒரு ஸ்டோரிய வந்து 2014லயே நடத்தி முடிச்சு ஒரு வெற்றிகரமா WWE வந்து முடிச்சுட்டாங்க. அந்த ஸ்டோரிய தான் இப்போ நம்முடைய WWE வந்து இந்த இயர், அதாவது 2025ல பிரான் பிரேக்கர், செத் ரோல்லின்ஸோட அந்த ஒரு ஸ்டோரிய வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், சரி ப்ரோ நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். நாங்க அக்செப்ட் பண்றோம். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய செத் ரோல்லின்ஸும் சரி, பிரான் பிரேக்கரும் சரி, நம்மளுடைய சேமி ஜெயின போட்டு படாத பாடுபடுத்திட்டாங்க. நம்முடைய சேமி ஜெயின் வந்து இன்ஜுரி ஆனதுக்கு எல்லாமே காரணம் யாரு அப்படின்னு கேட்டா, அதே செத் ரோல்லின்ஸும் நம்முடைய பிரான் பிரேக்கரும் தான். அந்த செத் ரோல்லின்ஸ், அந்த பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம்ல வந்து எப்படி ப்ரோ நீ சொல்ற மாரி நம்முடைய சேமி ஜெயின் வந்து இணைவாரு? அதாவது அதாவது செத் ரோல்லின்ஸையும், பிரான் பிரேக்கரையும் பழி வாங்கணுமே அப்படிங்கிறக்காக தான், இப்போ வந்து நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து சிஎம் பங்க் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச விளையாட போறார். ஆனாலும் அதாவது சேமி ஜெயினோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து, அவரோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படியாவது என்ன வந்து அடிச்சு, என்ன அவமானப்படுத்தி, என்ன அசிங்கப்படுத்தினா பிரான் பிரேக்கர், செத் ரோல்லின்ஸ வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து நம்முடைய சேமி ஜெயின் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய சிஎம் பங்க் கூட வந்து இப்போ கை கோர்த்துருக்காரு. இது ஒண்ணு. இத வந்து நோட் பண்ணிக்கங்க.
இதுக்கு முன்னாடி 2014ல வந்து அத்தாரிட்டி கூட வந்து சேருங்க அப்படிங்கிற மாரி நம்முடைய அத்தாரிட்டில இருக்க நம்முடைய ரேண்டி ஓர்டனா இருக்கட்டும், நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சா இருக்கட்டும், அதாவது நம்முடைய ஷீல்டுக்கு வந்து ஆஃபர் நெறையா பண்ணாங்க. அதாவது டி நம்பர்ஸ் நீ வந்து என்னோட ஃபேக்ஷன்ல இணைஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நம்ம டி நம்பர்ஸுக்கும் வந்து ஆஃபர் பண்ணாரு. அதே மாரி நம்முடைய ரோமடைன்ஸுக்கு ஆஃபர் பண்ணாரு. செத்தோன்ஸுக்கு ஆஃபர் பண்ண ஆனாலும் இந்த ஆஃபர் எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அது இல்லாம இவங்க எல்லாருமே அதாவது ஷீல்டுல இருக்க 3 பேருமே சரி, இங்க அத்தாரிட்டில இருக்கவங்க சரி, எல்லாருமே ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டானுங்க தான். ஆனாலும் அப்படி இருந்தும் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து எதுக்கு அந்த சேரை எடுத்து நம்முடைய ரோமடென்ஸோட முதுகுல அடிச்சுட்டு, எதுக்கு போய் நம்முடைய அத்தாரிட்டி அப்படிங்கிற ட்ரிபிள் ஹெச் ரேண்டி ஆர்டனோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து எதுக்கு இணைஞ்சாரு? ஏன்னா அதுக்கான கேள்வி உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கான கேள்வி உங்கள்ட்ட கிடையவே கிடையாது. ஆனா அதுக்கான கேள்வி வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா, அது உங்ககிட்டயும் கிடையாது, எங்ககிட்டயும் அதாவது என்கிட்டயும் கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் வந்து முழுக்க முழுக்க யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க ட்ரிபிள் ஹெச் கிட்டயும், டபுள் டபுள்யூ கிட்டயும் தான் இருக்குது. அதாவது செத்ரோன்ஸ் தான் அந்த ஷீல்டை வந்து பிரேக்கப் பண்ணணும். பிரேக்கப் பண்ணி அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற ட்ரிபிள் ஹெச் ரேண்டி ஆர்டனோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து இணையணும் அப்படிங்கிறது தான் டபிள்யூட ஒரு ஸ்கிரிப்ட். அதுதான் நடந்துச்சு. அதுதான் நடக்கணும் இருந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. அதில வந்து நம்ம வந்து எந்த விதமான மாற்று கருத்தையுமே நம்மளால அதாவது நத்திங் டூ சேஞ்ச் அப்படிங்கிற மாரி எதையுமே நம்மளால மாத்த முடியாது. அதனால என்னதான் ஃபியூடு அதான் ஏன்னா நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த ஷீல்டுல இருக்க 3 பேத்துக்குமே ஆஃபர் எல்லாமே பண்ணாரு. ஆஃபர் பண்ணி ஃபியூடு போய் ஃபைட்டிங் பண்ணி நம்முடைய ரோமடென்ஸ் இன்ஜூரி ஆகி, அதுக்கப்புறம் நம்முடைய செத்தோன்ஸ் இன்ஜூரி ஆகி, அப்படின்னு அதாவது நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனாலும் அப்படிலாம் நடந்தும் நம்முடைய செத்தோன்ஸ் வந்து எதுக்கு நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சோட அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன்ல இணைஞ்சாரு? அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்னா, அது வந்து டபிள்யூட ஒரு ஸ்கிரிப்ட். அதே மாரி இப்போ வந்து அதே ஒரு ஸ்டோரிய தான் இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ வந்து அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச், நம்முடைய ராண்டி ஓர்டன் தான் இருந்தாங்க. அந்த அத்தாரிட்டி, அந்த ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ யாரு இருக்கா? 2025ல யார் இருக்காங்கன்னா, அதே நம்முடைய செத்ரோன்ஸ், பிரான் பிரேக்கர். அத்தாரிட்டியோட அந்த ஒரு அதில வந்து ஹெட்டா இருந்ததுன்னா நம்முடைய ட்ரிபிள் ஹெச், நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் இருந்தாங்க. அதே இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய செத்ரோன்ஸ், நம்முடைய பிரான் பிரேக்கர். இங்கிட்டு வந்து நம்முடைய அதில வந்து ஷீல்டுக்கு 3 பேர் இருந்தாங்க. அதாவது ரோமன், செத், டீனா இருந்தாங்க. இது இங்கிட்டு வந்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிஎம் பங்க், நம்முடைய சேமி ஜெயின், நம்முடைய ஜெய் உசோ. இவங்க 3 பேர் இங்கிட்டு இருக்காங்க. அந்த ஷீல்டுல வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து எப்படி வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து சேர்ல வந்து அடிச்சு, அந்த அதாவது ரோமன் டைன்ஸுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு, எப்படி வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இணைஞ்சாரோ, அதே மாரி இப்போ வந்து நம்முடைய சேமி ஜெயின் வந்து நம்முடைய சிஎம் பங்கோட முதுகுல வந்து அந்த சேர்ல எடுத்து அடிச்சுட்டு, அந்த அத்தாரிட்டிங்கிறத விட அத்தாரிட்டியோட இப்போ ஒரு பவர்ஃபுல்லா இருக்குல்ல நம்முடைய செத்ரோன்ஸு, நம்மளுடைய பிரான் பேக்கர் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து மேபி நம்முடைய சேமி ஜெயின் வந்து இணைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா இப்போ சொல்லப்படுது. அதாவது இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு வளர்ந்து வர ஃபேக்ஷன். அதனால மேபி அதாவது 2014ல வந்து எப்படி நடந்துச்சோ, அதே விஷயம் வந்து இப்போ வந்து அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க், சேமி ஜெயின் விசஸ் பிரான் பிரேக்கர், செத்ரோன்ஸுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் இருக்குல்ல, அதில வந்து எப்படியும் இந்த டாக் டீம் மேட்ச்ல வந்து கிளீனான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கவும் கிடைக்காது. இத நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, செத்ரோன்ஸும் சரி, பிரான் பிரேக்கரும் சரி, இந்த 2 பேருமே சரி ஒரு புது ஃபேக்ஷன்ல இருக்காங்க. அது இல்லாம இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு ஃபேக்ஷன். அதனால இவங்க 2 பேரும் டாக் டீமா இணைஞ்சு ஃபர்ஸ்ட் பே பெர் வியூல வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வந்து இது பண்ண போறாங்க. அது வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் தான். அதிலயும் ஃபர்ஸ்ட்ல வந்து இவங்க டாக் டீமா இருந்து இணைஞ்சு விளையாடுற அந்த ஒரு டாக் டீம் மேட்ச்ல வந்து டபிள்யூ வந்து இவங்க 2 பேத்தையும் அதாவது செத்ரோன்ஸும், பிரான் பிரேக்கர வந்து தோற்கடிக்க மாட்டாங்க. ஏன்னா, செத்ரோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் ரெஸ்லர். அது இல்லாம நம்முடைய பிரான் பிரேக்கரும் ஒரு டாப் ரெஸ்லர். அதனால இவங்க 2 பேத்தையுமே டபிள்யூ வந்து தோற்க வைக்க மாட்டாங்க. அதே இங்கிட்டு வந்து நம்முடைய சேமி ஜெயினும் சரி, சிஎம் பங்கும் சரி, இவங்களும் ஒரு டாப்பான ரெஸ்லர். அதனால மேபி இதில வந்து இவங்களுக்கும் ஒரு ஒரு கிளீனான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கும் கிடைக்காது. அதனால மேபி டபிள்யூ வந்து இந்த விஷயத்த பண்ண போறாங்க. அதாவது சேமி ஜெயின வச்சு நம்மளுடைய டபிள்யூ வந்து காய் நகர்த்த போறாங்க. அது மேபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய சேமி ஜெயின் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து துரோகம் பண்ணிருவாரு. துரோகம் பண்ணிட்டு நம்முடைய சேமி ஜெயின் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம்ல வந்து அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து நம்முடைய சேமி ஜெயின் போய் இணைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கரெக்ட்டா மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. அதாவது இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர், செத்ரோன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க், சேமி ஜெயினுக்கான டாக் டீம் மேட்ச் நடக்குது. இதில வந்து யாருக்குமே அதாவது சிஎம் பங்க், சேமி ஜெயினா இருக்கட்டும், இங்கிட்டு வந்து நம்முடைய செத்ரோன்ஸும், பிரான் பிரேக்கரா இருக்கட்டும், இவங்க 2 டீமுக்கு வந்து ஒரு கிளீனான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காது.
அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அது இல்லாம இந்த டாக் டீம் மேட்ச் வந்து மேபி சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டோட ஒரு மெயின் ஈவென்ட்டா நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த மேட்ச்ல வந்து அதாவது இப்ப நான் சொன்னேன்ல, அதாவது சிஎம் பங்க், செத் ரோலின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து ஒரு 3 மெம்பர் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இணையறாரு, அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த மேட்ச் வந்து அந்த இடத்திலேயே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அதாவது சேமி ஜெயின் வந்து செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இணைய போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.